ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்விஎஃப்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா மொத்த வேகன்சி வந்து ஒரு 214 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட அந்த மாதிரி கிடையாது. எதுவும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குன்னா வந்து உங்களுக்கு சென்னை ஆவடியில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2019, 2020, 2021 இந்த பேட்ச் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியாக வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கும் அதேமாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வைஸ் உங்களுக்கு ஒரு 104 வேகன்சி இருக்குது. அது வந்து பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் 9,000 உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும். அதே வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 110 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஸ்டைஃபன் வந்து 8,000 உங்களுக்கு வந்து பர் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி இல்லைனா வந்து டெக்னாலஜி டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரெலவெண்ட் ட்ரேடு வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட் ட்ரேடு வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் ஆக்ட் படி நீங்கள் 1973 படி நீங்கள் வந்து எதுலையா நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எதுலையா வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி வந்து 1 இயருக்கு மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இதிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஸோ 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். இதுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அது வந்து எதில் இன்டிமேட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுப்பீங்க. அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கே நடக்கும்னா ஸோ ஹெச்விஎஃப் ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ஆவடியில் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு வந்து இது இன்டர்வியூ வந்து இருக்கும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் வந்து பாருங்கள் ஸ்டெப் 1 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து mhrd.nats.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் வந்து நீங்கள் லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுன்னு வரும். அதில் போய் தான் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி ஸோ டைப்பில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நீங்கள் ஸ்டெப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூனுக்குள்ளார வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி அந்த நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 5 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கான கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா ஜூலை 12 உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னு பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஜூலை 19, ஜூலை 20 அன்னைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அது பாருங்கள் இதில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க board/srb.com இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கான கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.